பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 26. நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும், நம்மோடு பேசுவதற்காகவும், நமது குரலை கேட்பதற்காகவும் உயிருள்ள தெய்வம், நற்கருணை நாதர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ளவ உணவாக நம்மை நாடி வந்திருக்கின்றார். எனவே நம்முடைய சொந்த நாட்டங்களை விட்டுவிட்டு இந்த 10 நிமிடமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரிடம் மன்றாடுவோம். அவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றுவார். உங்களுடைய மன்றாட்டிற்கு செவி கொடுத்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பிவிட்டால் அதை எந்த ஒரு மனிதராலும், எந்த ஒரு தீய சக்தினாலும் தடை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் யாராவது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் ஜெப கருத்துகளையும் எனக்கு தெரிவிக்க வேண்டுமே என்றால், இந்த ஸ்கிரீனிலே ஒரு மொபைல் நம்பரை பார்க்கலாம். அந்த நம்பரிலே என்னை தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்பலாம். அந்த விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அன்பார்ந்தவர்களே, நாம் போகக்கூடிய பாதை இடரற்றதாக இருக்க வேண்டுமா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய இடம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்ட வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை ஆசையாக இருக்கின்றது. அவ்வாறு அந்த இடத்திலே ஒரு வீட்டை கட்டிய பிறகு நாம் நடக்கக்கூடிய அந்த பாதை, நாம் வீட்டிலிருந்து வெளியிலே வரும் பொழுது அல்லது அந்த வீட்டை விட்டு கடந்து செல்லும் பொழுது அந்த செல்லக்கூடிய பாதை அழகாக நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருந்து நாம் இடறி விழ மாட்டோம், அதில் இருந்து வீழ்ந்து போக மாட்டோம். எனவே என்ன செய்வார்கள்? இருள் அகன்று போக அங்கே லைட்டுகளை பொருத்துவார்கள், ஸ்ட்ரீட் லைட்டுகளை பொருத்துவார்கள். வீட்டை சுற்றிலும் எந்த ஒரு தீமையான விலங்குகள் வந்துவிடக் கூடாது, பாம்போ அல்லது தீமை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விலங்குகளும் அன்றுவிடக் கூடாது என்று வேலி அடைத்து அதை சுற்றிலும் பாதுகாத்து கொள்வார்கள். அப்படித்தானே உங்களுடைய வீட்டிலும் அப்படி இருக்கலாம், நான் இருக்கக்கூடிய இடத்திலும் அதே போல் இருக்கின்றன. எதற்கு தெரியுமா? நாம் அதில் செல்லும் பொழுது வீழ்ந்துவிடக் கூடாது, எந்த ஒரு விலங்குகளும் நம்மை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பு கவசமாக இதை நாம் வைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது எல்லாம் நல்லதுதான், இது எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகும். ஆனால் நமக்காக ஆண்டவர் ஒரு பாதையை செம்மைப்படுத்தி வைத்திருக்கின்றார். திருமுழுக்கு யோவான் அழகாக சொன்னார், நான் மெசியா அல்ல, நான் ஆண்டவருடைய மிதியடியை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன், நான் அவருக்காக பாதையை செம்மையாக்க வந்தேன், குன்றுகள் எல்லாம் லெவலாக மாற்றப்படும் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவர் விசுவாச அறிக்கையிட்டார். ஆனால் இப்போ உள்ள காலத்திலாம் அநேக பேர் நான் தான் கடவுள் என்று சொல்லி கடவுளுக்கு மேலான செயல்களை செய்வதுகளைப் போல தன்னையே மிகைப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பாஸ்டர்மார்கள் உண்டு, குருக்களும் கூட இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களையும் சில பேரிடம் கடவுள் இருப்பது இல்லை. அவர்கள் தன்னுடைய பேச்சு திறனினாலும் அவர்கள் தன்னுடைய சொந்த அந்த நாட்டத்தினாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே உங்களை ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்கின்றாரா? போகக்கூடிய பாதை இடரற்றதாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுக்குத்தான் ஆண்டவர் சுய புக்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றார், பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்திருக்கின்றார், அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். நாம் போகக்கூடிய வழி உண்மையிலே நமக்கு ஆண்டவர் அழைத்து செல்லக்கூடிய வழியாக இருக்கின்றதா, நமக்கு துணை செய்கின்றதா என்பதை நாம் இந்த நாளிலே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். இடராதான வழிகளில் நாம்
நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த மோட்ச பாக்கியத்தை நாம் சுதந்திரமாக்கி கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது பாருங்கள், எசையா 41வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை, உமது வலக்கையை பற்றி பிடித்து நானே கடவுள் என்று சொல்பவரும் நானே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உங்களுடைய கரத்தை பற்றி பிடித்து நானே கடவுள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை நேரிய பாதையில் அழைத்து செல்ல இந்த நாளிலே வந்து இருக்கின்றார். இதுவரை இடரல் தரக்கூடிய பாதையில் நீங்கள் நடந்திருக்கலாம். இதுவரை நீங்கள் நடந்த பாதைகள் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியாமல் தடையாக இருக்கலாம். நீங்கள் தீய பாதையில் சென்று உங்களுடைய ஆத்துமாவை கெடுத்திருக்கலாம். மற்றவர்களையும் அந்த வழியிலே அழைத்து சென்று இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு இந்த நேரத்திலே என்னிடம் திரும்பி வா என் மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்தி உனக்காக நான் பரிசுத்தப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த தூய வழியிலே நான் உன்னை அழைத்து செல்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அந்த நெடுஞ்சாலையிலே ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வாராம். அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கும். அந்த இடத்திலே உங்களுக்கு தாகம் இருக்காது, பசி இருக்காது, வேதனை இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. அந்த தூய வழியிலே ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. வாசித்து பாருங்கள். எசையா 35வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே, அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது, அவ்வழியிலே கொடிய விலங்குகள் செல்வது இல்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்பு அடைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள் என்று அருமையாக ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அமைத்திருக்கக்கூடிய பாதையில் கடந்து செல்ல எத்தனை பேர் உண்மையிலே இந்த நாளில் தேடி வந்திருக்கிறீர்கள்? உலகத்திற்கு பின்னால் அலைந்து ஆகிவிட்டது, 60-70 வயது ஆகிவிட்டது. இன்னும் நீங்கள் மனம் மாறி என்னுடைய பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்க வேண்டும், எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தான், என்னுடைய பிள்ளைகள் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி இருக்கக்கூடிய தாய் தகப்பன்மார்கள் உண்டு. பிள்ளைகள் தேவைதான், அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளவில்லையா? அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யவில்லையாம்? கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிட்டு செபியுங்கள். ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுங்கள். நீங்கள் செய்த பாவத்திற்காக மனம் திருந்தி உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் போகக்கூடிய அந்த பாதை இடரற்றதாக இருக்கும். அங்கே வான தூதர்களும் இறை வாக்கினர்களும் குருக்களும் ஆன்மீகத்தில் வாழ்ந்த உண்மையிலே ஆண்டவரை பின்பற்றிய அனைத்து மகளிர்களும் அங்கே இருப்பார்கள். அவர்களை பார்க்க முடியும். அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது பாருங்கள். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையிலே, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தில் இருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் நேர்மையாளர்களாக இருக்கிறோமா? உண்மைக்கு சான்று பகிர்வர்களாக இருக்கிறோமா? உண்மையிலே நான் என் ஆண்டவரை போல வாழ முயற்சி செய்கிறேனா என்று ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையில் நேர்மையற்றவர்களாக இருப்பவர்கள் நேர்மையாளராக மாறிவிடுவார்கள். ஒரு பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது மனிதனுடைய பார்வையில் நேர்மை அற்றவர்கள் என்று நினைப்பவர்கள் கடவுளுடைய பார்வையிலே நேர்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். மனிதனுடைய பார்வையிலே நேர்மையாளராய் இருக்கிறவர்கள் கடவுளுடைய பார்வையிலே தூய்மை அற்றவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எதற்கு தெரியுமா? அவர் உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறாராம். எசையா 49வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். உங்களை முகமுகமாய் பார்க்கிறவர்கள் நீங்கள் போகக்கூடிய வழி இடரல் தரக்கூடியதாய் இருக்கிறபடியினால் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே மனம் மாறி ஆண்டவர் அமைத்திருக்கக்கூடிய அந்த பாதைக்குள், அந்த நெடுஞ்சாலைக்குள் கடந்து வாருங்கள். அதனுடைய பெயர் தூய வழி. அந்த தூய வழிக்குள் நீங்கள் கடந்து வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. எனவே கண்களை மூடி
சில மணி துளிகள் நற்கருணை நாதரிடம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் போகக்கூடிய பாதை இடரற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேர்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழ முடியவில்லையே சுவாமி. உண்மையோடு இருக்க வேண்டும், உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்று முடிவெடுத்த அடுத்த நிமிடமே விழுந்து போய்கிறோம் சுவாமி. நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்த உடனே நல்லது செய்யாமல் போய்விடுகிறது சுவாமி. இந்த நேரத்திலே இந்த பாவியாய் இருக்கக்கூடிய எங்களை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். உமது கல்வாரி சிலுவையிலே முள்முடியில் இருந்து வழிந்த அந்த பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவுவதாக. இதோ என்னுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கின்றதே, முள்மேல் நடக்கிறவளைப் போல நடக்கிறேனே, நான் போகக்கூடிய வழி நல்ல ஒரு வழியாக இல்லையே, ஏன் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் எப்படி பிரச்சனை என்று சொல்லி விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். செல்லக்கூடிய வழிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆசீர்வதிப்பீராக. ஏனென்றால் அவர்களையும் உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, அதே கரங்களை கொண்டு ஆணி தழும்புகளை கொண்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம், வீட்டில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவரையும் தொட்டு கழுவீராக, தூய்மைப்படுத்திடுவீராக, ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த அருமையான நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரித்து ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்திடுவீராக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் கனி, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.